யாருக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிறது? சகரியா ஜெபத்துக்கு. இப்போ சகரியா மட்டுமா ஜெபம் பண்றாரு? வெளியே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். இனி அடுத்த வசனத்தை பாருங்கள். உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அடுத்து, அவன் பிறப்பு நிமித்தம் அநேகர் அநேகர் அந்த அநேகர் யார்? வெளியே இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் வாழ்க்கையில சில தாமதத்தை தேவன் அனுமதிப்பது என் ஜெபத்துக்கான பதில் மட்டுமல்ல, அநேகருடைய ஜெபத்துக்கான பதில் என் கையில கொடுக்க போறார். நம்புறவங்க அநேகருடைய ஜெபத்துக்கான பதிலை சகரியாவே, எலிசபெத்தே உன் கையில கொடுக்க போகிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நம்புகிறவர்களுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையை ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். உனக்கு மட்டும் சந்தோஷம் மகிழ்ச்சினா இந்த டிலேக்கு தேவன் அனுமதிச்சிருக்க மாட்டார். உனக்கு சந்தோஷம். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்த யார் சந்தோஷப்படுவாங்க? அந்த வீட்டில் உள்ளவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆனா இங்க அநேகர். எனவேதான் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 1:58 கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு பொறாமைப்பட்டார்கள். அப்படி இருக்கா? இல்ல, சந்தோஷப்பட்டார்கள். ஆமென். உன் வாழ்க்கையில ஒண்ணு டிலே பண்ண வைக்கிறது. ஆமென். அநேகர். கொஞ்சத்தை இமேஜின் பண்ணி பாருங்க. அது உங்க விசுவாச கண்ணில் பாருங்க. அநேகருக்கு சந்தோஷத்தை கர்த்தர் ஏன் கையில கொடுக்க போறா. ஷாலா மகாரா மாதானாரா சந்தானாலா காரா. அந்த அநேகர்ல யாரெல்லாம் உண்டு தெரியுமா? உன்னை நிந்திக்கிறவங்க, உனக்கு தீமை செய்தவங்க, உன்னை அற்பமா பார்த்தவங்க, உன்னை ஒதுக்கி வச்சவங்க. அதனால நீ புரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஒருத்தர் நிந்திச்சிட்டு இருக்காங்களா? நீ பாரு, போர்த்திபாரின் மனைவிக்கு ஆகாரம் யோசேப்பு கையில இருந்ததா போகும்.